அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மனோகருக்கு விற்றென்று ஒலி எழுப்பிய அலாரத்தின் ஓசை அவனை திடுக்கிட்டு விழிக்க செய்தது. புரியாத ஏதோ ஒரு கனவுதான் என்றாலும் அது ஏதோ ஒரு சந்தோஷமான கனவு என்ற அளவில் தான் நினைவு இருந்தது. ஏனென்றால் அவன் எதற்காகவோ மகிழ்ச்சியுடன் கனவில் சிரித்த போதுதான் இந்த வீறிட்டு அலறிய அலாரம் அவன் கனவு, சிரிப்பு எல்லாவற்றையும் சிதைத்தது. செய் என்று அழுத்தபடி அலாரத்தை நிறுத்திவிட்டு எழுந்து அமர்ந்தான். பத்மா அருகில் இல்லை. அவள் எழுந்து சமையலறையில் வேலை செய்வது நீளமாக படுக்கையறை வாசலின் அருகே வீழ்ந்த ஒளியிலிருந்து தெரிந்தது. இன்று வேலை நிமித்தமாக ஹைதராபாத் போக வேண்டும். மனோகருக்கு வர வர ஆபீஸில் வேலை செய்வது பிடிக்கவில்லை. மனோகருக்கு வேலை அதிகம் கொடுக்கப்படுவதுடன் அவன் மீது குற்றச்சாட்டுகளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. படித்து முடித்தவுடன் ஆசையாக சேர்ந்த வேலை. ஆசை 6 வருடங்களிலேயே ஆயாசத்தை தர ஆரம்பித்து விட்டது. எழுந்து சோம்பல் முறித்து பாத்ரூமுக்குள் சென்று பார்த்தபோது பேஸ்ட் இல்லை என்பது தெரிந்தது. பத்மா பத்மா என்று குரல் கொடுத்தான். திருமணமான புதிதில் இருந்த காதலும் கனிவும் ஆசையும் இப்போது பத்மாவிடம் மனோகருக்கு இல்லை. ஏன், பத்மாவுக்கும் அவனிடம் இருப்பதாக தோன்றவில்லை. கையில் புதிய பற்பசையுடன் வந்தாள் பத்மா. அவளை குரோதமாக பார்த்தான் மனோகர். ஏன், இதை முன்னாலேயே எடுத்து வைக்க கூடாதா? நான் கத்தின பிறகுதான் கொண்டு வர வேண்டுமா என்றான் சினத்துடன். அவன் முகத்தை கூட பார்க்காமல் நீட்டிய அவன் கையில் பேஸ்டை வைத்துவிட்டு மௌனமாக அங்கிருந்து சென்றாள் பத்மா. அது ஆத்திரத்தை மேலும் கூட்டிய போதும் எதுவும் சொல்லாமல் தன் வேலையில் ஈடுபட்டான் மனோ. அவன் தன் வேலைகளை முடித்து டைனிங் டேபிளில் செய்தித்தாளுடன் வந்து அமர்ந்தான். மேலோட்டமாக செய்திகளை படித்து கொண்டிருந்த போதே காஃபியை கொண்டு வந்து அவன் எதிரில் வைத்துவிட்டு உள்ளே சென்றாள் பத்மா. காஃபியை குடித்தபடி யோசனையில் ஆழ்ந்தான் மனோ. தெரிந்தோ தெரியாமலோ அவனுக்கும் பத்மாவுக்கும் இடையே விரிசல் விரிந்து கொண்டே போவது போல் தோன்றியது. ஏன் என்றுதான் புரியவில்லை. இந்த அழகில் வேலையில் சேர்ந்த அடுத்த வருடமே நடந்த கல்யாணம். ஏதோ ஒரு வகையில் காதல் கல்யாணம்தான். பார்த்ததுமே சொல்ல தெரியாத காரணங்களினால் ஒருவருக்கொருவர் பிடித்து போனது. 2 குடும்பங்களிலும் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் கடைசியில் மனோ பத்மா இருவரின் இளமையின் பிடிவாதம்தான் வெற்றி பெற்றது. நண்பர்கள் வேறு ஆதரவு கொடுத்தனர். இருவரும் கிட்டத்தட்ட 80% இரு குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் வெற்றிகரமாக மன வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டனர். முதல் 2 வருடங்களில் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் ஒருவரின் மறுபக்கம் மற்றவருக்கு தெரிய ஆரம்பித்தது. மனோவின் குடிப்பழக்கம், ஊதாரித்தனம், பெண்களிடம் உள்ள பலவீனம், எல்லாவற்றிற்கும் மேலாக எதற்கெடுத்தாலும் சட்டென ஏற்படும் முன்கோபம், சுயகர்வம் இவை வெகுவாகவே பத்மாவை பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்கியது. பத்மாவிற்கு மனோகருக்கு நேர் எதிரான குணங்கள். பொறுமை, அமைதி, பயந்த குணம், தயக்கம், கொஞ்சம் அசட்டுத்தனம் இவையெல்லாம் மனோவின் ஆளுமைக்குள் ஆட்டி படைக்கப்பட்டன. எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்பதை மனோ பத்மா காதல் நிரூபித்தது என கூறலாம். ஆனால் அது தொடர்ந்து ஈர்ப்பாகவே இருந்ததா என்பதுதான் கேள்வி. பிரசன்னா பிறந்த பிறகு உலகில் உள்ள எல்லா பெண்களையும் போல் பத்மாவின் முழு கவனமும் குழந்தையின் பக்கம் திரும்பியது. அவனை கொஞ்சுவது, கவனிப்பது, வேடிக்கை காண்பிப்பது, பாடம் சொல்லித் தருவது என்று அவளது நேரத்தை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டான் பிரசன்னா. பிரசன்னா பிறந்த உடனேயே வேலையில் இருந்து நின்று விட்டாள் பத்மா. அது மனோகருக்கு பெரும் இழப்பாக தோன்றவில்லை. தான் குடும்பத்தின் தலைவன் என்ற அவனது சுய கர்வத்துக்கு அது தீனியாக அமைந்தது. பத்மாவின் சம்பாத்தியம் பெருமளவிற்கு சேமிப்பில் இருந்ததாலும் மனோவின் கணினித்துறை வேலை கை நிறைய சம்பளத்தை தந்ததாலும் கஷ்டங்கள் அதிகமாக பொருளாதார ரீதியில் தலையெடுக்கவில்லை. பத்மாவுக்கு ஆசைகள் அதிகமில்லை. தன் கணவன், வீடு, குழந்தை என்ற வட்டத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்ததால் பிரச்சனைகள் தோன்றவில்லை. மனோவின் அதிகாரங்கள், ஏவல்கள், குற்றச்சாட்டுகள், அலட்சியம் எல்லாவற்றையுமே ஒரு சராசரி இந்திய மனைவியாக ஏற்றுக்கொண்டாள் பத்மா. அவனுடைய பலவீனங்கள் முதலில் சற்று அதிர்ச்சியை தந்தாலும் போக போக அவற்றை ஒரு கடமையாக ஏற்று சிலுவையாக சுமக்க ஆரம்பித்தாள். தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இது,
இனி தன் உலகம் தன் 4 வயது பிள்ளைதான் என்ற ரீதியில் வாழ்க்கையை பழக்கிக் கொண்டாள் பத்மா. ஆனால் மனோகருக்கு அப்படி இல்லை. கொஞ்ச நாட்களாகவே அவனுக்கு பத்மாவின் மீது உள்ள அலட்சியமும் வெறுப்பும் அதிகமாகிக் கொண்டே போனது. போதாக்குறைக்கு பிரசவத்திற்கு பின் பருமனாகி போனாள் பத்மா. அந்த பருமனான தோற்றம் அவளை சற்று வயதானவளாக காட்டியது. மனோகருக்கு இன்னும் இளமையின் துடிப்பும் வேகமும் நிறையவே இருந்தன. அதன் விளைவு அவனுக்கு தன் மனைவியை பார்க்கும் போதெல்லாம் சீறிக்கொண்டு வெளிப்பட்டது. எப்போதுமே எதிராளி மௌனம் காத்தால் கோபம் இன்னும் அதிகமாகும். பத்மாவின் அடங்கி போகும் குணமும் பொறுமையும் மனோகரின் சினத்தை மேலும் தூண்டியது. கிடைத்த போதெல்லாம் வார்த்தை சாட்டைகள் கொடுக்கப்பட்டன. இருவரும் வெவ்வேறு துருவங்கள் ஆகி போன போதிலும் திருமணம் என்ற மரபை கட்டிக்காக்கும் வகையில் ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்தனர். மனோகரின் ஹைதராபாத் பயணம் அவனது வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யமான மற்றொரு அத்தியாயத்தை திறக்கும் என அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுடன் அவன் நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த காமினி உடன் வந்தாள். இன்றைய நவ நாகரிக யுவதியின் அத்தனை அம்சங்களும் காமினியிடம் இருந்தன. உடலை கவிப்பிடிக்கும் ஜீன்ஸ் பேண்ட், கவர்ச்சி காட்டும் மேல் சட்டை என்று கவலை இல்லாமல் உடை அணிந்ததோடு ஆண் பெண் என்ற பேதம் கொஞ்சம் கூட இல்லாமல் சரளமாக பழகும் குணமும் காமினியிடம் இருந்தது. மனோகர் தான் அவளுடைய நேரடி அதிகாரியாக இருந்ததால் அவனுடன் அவள் நெருக்கமாக பழகும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டன. ஹைதராபாத் பயணம் அவர்கள் நெருக்கத்தை அதிகமாக்கியது. மனோகரின் பலவீனம் என்ன என்பதை விரைவில் புரிந்து கொண்ட காமினி அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். காமினியின் அழகும் இளமையும் மனோவுக்கு அசாத்தியமான கிறக்கத்தை தந்தது. பத்மாவிடம் இல்லாத பல அம்சங்கள் காமினியிடம் இருந்து தனக்கு கிடைப்பதாக உணர்ந்தான் மனோ. ஏதோ ஒரு கட்டத்தில் இனி இது உதறிவிட வேண்டிய உறவு என்ற எண்ணம் மனோவின் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அதன் வெளிப்பாடாக பத்மாவிடம் அவன் காட்டிய எரிச்சல், கோபம் எல்லாம் பல மடங்காக பெருகியது. அன்று மத்தியான இடைவெளியில் காமினியுடன் பேசும்போது தன்னுடைய மன வாழ்க்கையின் சோகக் கதையை பகிர்ந்து கொண்டான் மனோ. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைப்பே கசக்கிறது காமினி என்றான் மனோ வெறுப்புடன். நாசுக்காக தன் உணவை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே, பிறகு ஏன் இன்னும் அந்த வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறாய்? உதறி எரிய வேண்டியதுதானே என அலட்சியமாக கூறினாள் காமினி. யூ மீன் டிவோர்ஸ் என்றான் மனோ. செய்யலாம் தான், ஆனால் அவள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. அவள் மறுத்தால் பிரச்சனையாகி விடாதா? சிரித்தாள் காமினி. தினம் தினம் வசவும் திட்டும் வாங்கி குடும்பம் நடத்த அவளுக்கு மட்டும் என்ன இனிப்பாகவா இருக்க போகிறது? அவளுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு மொத்த தொகையை கொடுத்துவிட்டு விடுதலை அடையும் வழியை பார். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் மனோகர். அப்படியா சொல்கிறாய்? அவளுக்கு வேலை கூட இல்லை என்று இழுத்தான் மனோகர். அதனால் என்ன? இதற்கு முன் வேலைக்கு சென்றவள் தானே, வேணுமென்றால் தானே வேலையை தேடிக்கொள்கிறாள் என்றாள் காமினி. மௌனத்தில் ஆழ்ந்தான் மனோ. ஆனால் அவன் மனம் வேகமாக வேலை செய்தது. இதுதான் இந்த போரடிக்கும் வாழ்க்கையில் இருந்து தப்பிக்க வழி. அவளை தொலைத்து கட்டுவோம் என முடிவு செய்தான். பத்மா இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள்? அழுவாளா? இல்லை எப்போதும் போல் மௌனமாக ஏற்றுக்கொள்வாளா? எப்படி இருந்தால் என்ன? இன்று அந்த பேச்சை ஆரம்பித்து விட வேண்டியதுதான். இனியும் காலம் கடத்தினால் அது மடத்தனம் என முடிவு செய்தான் மனோகர். அன்று இரவு அவன் வீட்டுக்கு வந்தபோது மணி 10. டிவி பார்த்து கொண்டிருந்தாள் பத்மா. அவன் வந்ததும் அதை நிறுத்தி சமையலறைக்கு சென்று உணவை சூடுபடுத்த ஆரம்பித்தாள். அவன் டைனிங் டேபிளில் அமரும் போது அவனுக்கு முன் தட்டும் இரவு உணவும் தயாராக இருந்தன. பத்மா அவன் உட்கார்ந்ததும் உணவை எடுத்து பரிமாறினாள். அவன் சாப்பிடும்போது மனதை தயார் செய்து கொண்டான். சாப்பிட்டு கை கழுவி விட்டு வந்ததும் டைனிங் டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருந்த பத்மாவிடம், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் மனோகர். அவள் பார்த்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தாமலேயே அவனை நிமிர்ந்து பார்க்காமல், நானும் உங்களிடம் பேச வேண்டும் என்றாள் பத்மா. மனோவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவள் என்ன பேச போகிறாள்? வீட்டு செலவுக்கு பணம், பிரசன்னாவின் ஸ்கூல் ஃபீஸ், இல்லை பிறந்த வீட்டுக்கு போக அனுமதி, இப்படி ஏதாவதாகத்தான் இருக்கும் என்ற நினைப்பில், ஓ அப்படியா என்றான். சோஃபாவில் அமர்ந்திருந்த மனோவின் எதிரில் வந்து அமர்ந்தாள் பத்மா.
அவனை நேராக பார்த்து, சொல்லுங்கள், ஏதோ பேச வேண்டும் என்றீர்களே என்று கேட்டாள். இதுவே மனோவுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் தன் வியப்பை காட்டாமல், நீ கூட தான் ஏதோ பேச வேண்டும் என்றாய், அதை முதலில் சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் என்றான். ஒரு வினாடி அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தாள் பத்மா. பின் தெளிவாக அமைதியான குரலில் சொன்னாள், எனக்கு விவாகரத்து வேண்டும். நான் சொல்ல நினைத்ததை அவள் சொல்லிவிட்டாளே, என்ன பதில் சொல்வது என யோசித்தவன், ஏன் இவள் விவாகரத்து கேட்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என அவனுக்கு தோன்றியது. காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா என்று பத்மாவிடம் கேட்டான். மீண்டும் வேலைக்கு போகலாம் என யோசிக்கிறேன் என்று கூறினாள். சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். என்ன சொல்கிறாள்? வேலைக்கு போவதற்கு எதற்கு விவாகரத்து கேட்கிறாள்? என்னிடம் வேலைக்கு போகவா என கேட்கலாமே என்று யோசித்தவன் ஒன்றும் புரியாமல் அவளை நோக்கி கிச்சனுக்குள் நுழைந்தான். எதற்காக வேலைக்கு என்று கேட்டுவிட்டு பாதியிலேயே கேள்வியை நிறுத்தினான். அதற்கு மேல் அவனிடம் பேச முடியாமல், உங்களுக்கு என்ன வேண்டும்? வேலைக்கு சென்றால் அங்கு எனக்கு பிடித்த விஷயங்களை செய்ய முடியும். அப்படியே என்னுடன் வேலை பார்த்து பாதியிலேயே ஆபீஸிலிருந்து வெளிநாடு சென்ற தினேஷ் மீண்டும் அந்த ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். திருமணத்திற்கு முன்பு அவன் வந்து என்னை காதலிப்பதாக சொன்னான். நான் உங்களை காதலித்ததால் முடியாது என சொல்லிவிட்டேன். இப்போதும் அவனுக்கு திருமணம் ஆகவில்லை என்பதால் நான் அங்கு வேலைக்கு சென்றால் அவன் என்னை காதலிப்பதாக சொல்லலாம் என்ன, காதலிக்கிறான். அதை தெரிந்து கொண்டுதான் வேலைக்கு செல்வது என முடிவெடுத்துள்ளேன் என சொல்லிவிட்டு பெட்ரூமுக்குள் சென்று விட்டாள். அவள் சொல்வது நம்பும்படியாக இல்லை என்பதால் அவன் உடனடியாக எதுவும் சொல்லாமல் மௌனமாக யோசிக்கத் தொடங்கினான். கிச்சனில் நின்று கொண்டிருந்தவன் அங்கிருந்து நேராக மொட்டை மாடிக்கு சென்றான். காமினியிடம் பேசலாம் என யோசித்தவன் போனை ஆன் செய்தான். காமினியிடம் இருந்து வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மேலாக நின்றது. உன் மனைவியிடம் விவாகரத்து பற்றி பேசிவிட்டாயா என்ற மெசேஜ் இருந்தது. அந்த மெசேஜ் வந்த நேரத்தை பார்த்தான். அப்போது என்ன செய்து கொண்டிருந்தோம் என யோசித்தவனுக்கு ஞாபகம் வந்தது. குளித்துக் கொண்டிருக்கும் போது வந்துள்ளது. இதை பார்த்துவிட்டுதான் பத்மா இப்படி பேசுகிறாளோ என்ற சந்தேகம் வந்தது. காமினியிடம் பேசினால் அவள் விவாகரத்து பற்றி பேசிவிட்டாயா என்றுதான் முதலில் கேட்பாள். அதனால் இப்போதைக்கு அவளிடம் பேச வேண்டாம் என அமைதியாக இருந்தான். அடுத்த நாள் அவன் வேலைக்கு செல்லாமல் தன் மனைவி ஏற்கனவே வேலை பார்த்த ஆபீஸிற்கு அவளை பற்றி விசாரிப்பதற்காக சென்றான். ஒரு வழியாக அவள் ஆபீஸை கண்டுபிடித்து அங்கு சென்றபோது வாசலில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் தடுத்து என்னவென்று கேட்டான். தினேஷ்னு யாராவது வேலை பார்க்கிறார்களா என கேட்டான். ஆமாம், வெளிநாடு சென்றிருந்தவர் மீண்டும் வந்து பணியில் சேர்ந்துள்ளார் என்றான். அதற்கு மேல் அவனுக்கு எதுவும் கேட்க தோன்றவில்லை. நான் இருக்கும்போது எப்படி அவள் இன்னொருவனை நினைக்கலாம் என நினைக்கும் போது அவனுக்கு கோபமாக வந்தது. அவளிடம் காட்டிவிட வேண்டும் என மனம் கொந்தளித்தது. நேராக வீட்டிற்கு சென்று அவளை உண்டு இல்லை என பண்ண வேண்டும் என நினைத்து கொண்டு கிளம்பினான். ஆனால் மனைவி ஒருத்தி வீட்டில் இருக்கும்போதுதான் நாமும் இன்னொரு பெண்ணுடன் நெருக்கமாக பழகியிருக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அங்கிருந்து வேகமாக கிளம்பியவனின் போன் அலறியது. காமினியிடம் இருந்துதான் போன் வந்திருந்தது. வேகமாக எடுத்து என்ன விஷயம் என கேட்டான். ஆபீஸ்ல பார்ட்டி வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றான். நாங்க இந்த வாரம் டேட்டிங் போறோம். அதான் நீ அவசரப்பட்டு டைவர்ஸ் எதுவும் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத என்றாள். ஏற்கனவே தன் மனைவியின் மேல் கோபத்தில் இருந்தவன் காமினி சொன்னதை கேட்டதும் கோபத்தில் அவளை கண்டபடி பேச ஆரம்பித்தான். அவன் இப்படிதான் பேசுவான் என ஏற்கனவே யோசித்தவள், உன் மனைவி பத்மா இருக்கும்போது என்னிடம் பழகிய நீ வேறு ஒருத்தி கிடைத்தவுடன் அவளுடன் சென்றுவிட மாட்டாயா என்ன என ஏற்கனவே தயாராக இருந்த பதிலை எடுத்து வீசினாள் காமினி. என்ன பேசுவது என தெரியாமல் அமைதியாக இருந்தவன் தொடர்ந்து பேசுவதற்குள் காமினி போனை கட் செய்து வைத்து விட்டாள். பின்னர் அவன் மனமுடைந்து தன் வீட்டிற்கு சென்றான். வேலைக்கு செல்லாமல் அவன் திரும்பி வந்ததை பார்த்தும் பத்மா எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மனமுடைந்து போயிருந்தவன் அவளிடம் சென்று அமைதியாகவே பேசினான். கோபம் எல்லாம் காணாமல் போயிருந்தது. நான் இருக்கும்போதே இன்னொருவனை நினைக்கலாமா என்று பத்மாவிடம் கேட்டான்.
ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பதிலை எடுத்து அவன் மீது வீசினாள். உங்களுக்கு தான் காமினி இருக்காளே என்று சொல்லிவிட்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் பத்மா. அவன் கன்னத்தில் யாரோ அரைந்தது போல் இருந்தது. மனமோ சுக்குநூறாக உடைந்திருந்தது. அவளிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விட்டான். அவளும் அவனிடம் பேசுவதில்லை. 1 மாதம் ஓடியது. இருவருக்கும் வாழ்க்கை புரிய ஆரம்பித்தது. இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். முன்பு போல் இல்லாமல் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருந்தது. விவாகரத்து கேட்டவள் அதன் பிறகு அதை பற்றி பேசவே இல்லையே என்பது அவனுக்குள் உறுத்தி கொண்டிருந்தது. பத்மாவிடம் சென்று தினேஷ் என்ற பெயரை மட்டும் சொல்லிவிட்டு வார்த்தைகளை மென்று முழுங்கினான். அவள் அவனை சாந்தமாக திரும்பி பார்த்து அவருக்கு என்ன என்று கேட்டாள். அவனுக்காக வேலைக்கு போகிறேன் என்று சொன்னாயே என்றான். இனி செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர் அந்த அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். அவருக்கு வயது 60 ஆகிவிட்டது என சொல்லி புன்முறுவல் புரிந்தாள். அவனால் தொடர்ந்து பேச முடியவில்லை. அவள் மீது பாய்ந்து அவளை இறுக கட்டி கொண்டான். அவர்களுக்குள் இருந்த இடைவெளி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.